ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஏ சமையல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வர மாதிரி ஒரு எம்டி பிரியாணி கூடவே ஒரு சைட் டிஷ் மசாலா எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் போல் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 400 கிராம். ரைஸை தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 100 ml. ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 1 ஜாதிபத்திரி, அப்புறமா கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே கடைசியாக 3 பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சென்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிரியாணியை அப்படியே சாஃப்டாக கலந்து விடணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கலந்தோன்னா ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட எம்டி பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மசாலா எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, முட்டை உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். முட்டைக்கு மேலே இருக்க ஓடெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு கழுவி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் முட்டைக்குள்ளே மசாலாலாம் இறங்கி முட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுட்டு முட்டையில் மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா எக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you friends.